Taste the Daily. சென்னை திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் கோவிலில் தரகர்களும் அர்ச்சகர்களும் பக்தர்களை துன்புறுத்தி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கருவறை முன் மண்டபத்தில் நீண்ட நேரம் தரிசனம் செய்ய அனுமதிப்பதாகவும் இதனால் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களின் தரிசனம் தடுக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. பக்தர்களை பிரகலாதன் என்பவர் தடுத்து நிறுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது, நான் கோவில் ஊழியர் இல்லை, பூசாரிகளுக்கு உதவுகிறேன், வேண்டுமென்றால் இந்து சமய அறநிலையத்துறையில் புகார் செய்யுங்கள் என்று முரட்டுத்தனமான பதிலளித்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் அனைத்து கோவில்களும் புரோக்கர்கள் பிடியில் சிக்கியுள்ளதால் துறை அமைச்சர் சேகர்பாபு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து சக்கரத்தில் சிக்கி பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். குளித்தலை பேருந்து நிலையத்தில் 45 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் நுழைவாயில் அருகே கடந்தபோது குழுமணியில் இருந்து குளித்தலை நோக்கி வந்த அரசு நகர பேருந்து மோதியதில் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தப்பி ஓடியுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் நுழைவாயிலில் வேகத்தடை அமைக்காததால் இதுபோன்ற விபத்துக்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்து பெற்றோரை தாக்கிய அரசு மருத்துவரின் வீடியோ வெளியாகியுள்ளது. சக்கிலிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயன் என்பவரின் 5 வயது மகன் மீது இருசக்கர வாகனம் மோதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து தனியார் கிளினிக்கில் காண்பிக்க சென்றுள்ளார். அப்போது மருத்துவர் வடிவேல் செல்போன் பார்த்தபடியே சிகிச்சை அளிக்க முடியாது என மறுத்து கேள்வி கேட்ட பெற்றோரை தாக்கியுள்ளார். கண்ணண்டஹள்ளி அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரியும் வடிவேல் தனி கிளினிக் வைத்திருப்பதாகவும் கிளினிக் வரும்போது மது அறிந்துவிட்டு வருவதாகவும் கூறப்படும் நிலையில் ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை செயலிழந்து கிடப்பதால் அரசு மருத்துவர்கள் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறையில் முதலமைச்சர் நிகழ்ச்சியில் திமுக அரசு வழக்கறிஞர் காவல்துறை உயர் அதிகாரியை எட்டி உதைக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் கட்சி அலுவலகம் வருவதற்கு முன்பு அங்கிருந்த திமுக அரசு வழக்கறிஞர் அருள்தாஸ் என்பவர் உள்ளே வந்ததால் போலீசார் அவரை அப்புறப்படுத்த முயன்றுள்ளனர். அப்போதுதான் அரசு வழக்கறிஞர் என சொன்னதன் பேரில் போலீசார் அவரை விடுவித்தனர். தன்னை தடுத்த ஆத்திரத்தில் அருள்தாஸ் அங்கிருந்த தஞ்சாவூர் டிஎஸ்பியை எட்டி உதைக்க முயன்றுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரால் காவல்துறை உயர் அதிகாரிக்கே இந்த நிலையா என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.